Hi guys, welcome back to the trending சமையல் friends. இப்போ அருமையான நம்ம புட்டு பார்க்கலாமா? என்னடா புட்டு அப்படின்றீங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் புட்டு தான். நம்ம மோஸ்ட்லி ராகி புட்டு பார்த்துருப்போம், அரிசி மாவு புட்டு பார்த்துருப்போம். இப்போ ஒரு அருமையான நம்ம ஒரு கிழங்கு வச்சு ஒரு புட்டு பார்க்கலாமா? என்னடா கிழங்கு வச்சா? நம்ம இப்படி ஒரு டிஷ்ஷு பார்த்ததே இல்லையே அப்படின்றீங்களா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது புட்டு தான். இது செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப அருமையான ஒரு உணவு ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் மோஸ்ட்லி மார்னிங் டின்னராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோக்கு கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் நிறைய வீடியோஸ் நான் மேலும் மேலும் போட முடியும். இப்போ ஹாஃப் கேஜ் என்ன பண்ணுறீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. அது ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கிரேட்டரில் துருவி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். துருவி வச்சதுக்கப்புறம் 250 கிராம்ஸ்லேருந்தே கப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, 2 கப்பு தேங்காய் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ரவை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு எடுத்ததுக்கப்புறமா எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு 5 மினிட்ஸ் ஊற விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹாஃப் கப்பு என்ன பண்ணுறீங்கன்னா, சுகர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கார்டமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நெய்யில் வறுத்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 to 3 கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா நெய் இல்லை ஆயில் தடவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் தடவினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் இட்லி குக்கரில் வேக விடுங்க. வேக வச்சதுக்கப்புறமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே இருக்க ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஷார்ப்பாக மார்னிங் 6 o'clock நீங்கள் வீடியோ பார்க்கலாம்.